அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இறால் ரைஸ் எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இறாவை ஃப்ரை பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. 1/2 கிலோ இறா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா எல்லா இறாலையும் மசாலா படுற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே இறா ஒன்றா சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி. இப்போ நம்ம இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சி. இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் 400 கிராம் நல்லா எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி 5 சேர்த்துருக்கேன், மீடியம் சைஸ். உப்பு தேவையான அளவு. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். தயிர் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இறாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். நான் 3/4 கிலோ ரைஸ் வேக வச்சுருந்தேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். எல்லா ரைஸ்லேயும் மசாலா படும்படி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இறால் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.